அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் போடப்பட்ட புதிய சட்டங்கள் வெளிநாட்டவர்கள் மகிழ்ச்சி. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான சண்டை தொடருமா அல்லது முடிவுக்கு வருமா? 4 நாட்கள் உள்ளன. அடுத்து குவைத் ஏர்போர்ட் திறக்கப்படும் தொடர்பான முக்கிய தகவல். அடுத்து இஸ்ரேல் மீது திடீர் தாக்குதல். அடுத்து குவைத்திற்கு யாரெல்லாம் வரலாம், யாரெல்லாம் வர முடியாது, இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் சபா அவர்கள் அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஆர்டிகல் 18 நம்பர் விசாவான ஷூன் விசா தொழிலாளர்கள் தங்களின் முதலாளி அனுமதியுடன் மற்ற கம்பெனிக்கு மாறிக்கொள்ளலாம் என்று. அதாவது மே 1 முதல் ஜூன் 30 வரை கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. இது யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஷூன் விசாவில் 2 கேட்டகரி இருக்குது. அஹலி விசா இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா முபாரக் கபீர் விசா. இதுக்கு முன்னாடி அஹலி விசாவில் உள்ள தொழிலாளர்கள் மட்டும்தான் வேறு கம்பெனிக்கு மாற கானூன் போட்டிருந்தாங்க. ஆனால் அல்ஹேன் இப்போ பார்த்தீங்கன்னா முபாரக் கபீர் விசாவில் உள்ளவர்களும் தங்களின் முதலாளி அனுமதியுடன் வேறு கம்பெனிக்கு மாறலாம். அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஹாதிம் விசா தொழிலாளர்களும் இப்போ கம்பெனி ஜாபுக்கு மாறலாமா கேட்டிருந்தாங்க. இல்லைங்க, மாய்க்தர் பத்தல் இப்போ மாற முடியாது. இப்போ போடப்பட்டுள்ள கானூன் ஒன்லி ஃபார் ஆர்டிகல் 18 நம்பர் விசாவான ஷூன் விசாவுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் பலர் கேட்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ சவுதி அரேபியா, கத்தார், அரப் எமிரேட்ஸ், பஹ்ரைன், ஒமன்ல எல்லாம் ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் குவைத்தில் மட்டும் ஏன் இன்னும் ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணலன்னு கேட்டிருந்தாங்க. மற்ற அரபு நாடுகளை கம்பேர் பண்ணும்போது குவைத் மட்டும்தான், அதுவும் குவைத் ஏர்போர்ட் மட்டும்தான் ஈரானுக்கு மிக அருகாமையில் உள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான சண்டை பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக முடியலைங்க. மறுபடியும் எப்போ வேணால் ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் வந்து இருக்கத்தான் செய்கிறது. இப்போ குவைத் அரசு குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் செஞ்சு மறுபடியும் சண்டை வந்தால் அது குவைத்திற்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுக்கும். அதனால தான் இந்த சண்டைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைத்து சண்டையே வராதுன்னு கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் செய்வாங்க. இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேட்டாண்டா வால் தான் சொல்லணும். அதாவது பூனை வந்து செவர் மேலே இருக்குது. இந்த பக்கம் குதிக்கலாம், அந்த பக்கம் குதிக்கலாம். ஏப்ரல் 8 ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு 2 வார சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் போடப்பட்டு இன்றோடு பார்த்தீங்கன்னா 10 நாள் ஆகுது. இன்னும் 4 நாட்கள் தான் இருக்குது. இந்த 4 நாட்களுக்கு பிறகு தான் தெரிய வரும் சீஸ்ஃபயர் கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லையான்னு. எனக்கு தெரிஞ்சுங்க, இன்னும் இந்த 4 நாட்களுக்கு பிறகு தான், அதாவது இந்த 2 வார சீஸ்ஃபயர் முடிந்த பிறகு தான் குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் செய்வாங்களா இல்லையான்னு தெரிய வரும். யாரை நம்பினாலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து நம்பவே முடியாதுங்க. ஈரானின் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அரக்சியே சொல்லியிருக்காரு. இப்போ ஈரான் தரப்புல வெளியான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவிலியன் கப்பல்களை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக செல்ல நாங்கள் அனுமதி வழங்கிவிட்டோம், ஆனால் எதிரி நாடுகளின் கப்பலை தவிர என்று தெரிவிச்சிருக்காங்க. இன்ஷால்லா இந்த 2 வார சீஸ்ஃபயருக்கு பிறகு இந்த யுஎஸ் ஈரான் இஸ்ரேல் சண்டைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைத்தால் உலக மக்கள் நிம்மதியை அடைவார்கள். அதற்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்த தகவல், இஸ்ரேலில் உள்ள நெட்டிவேட் எனும் சிட்டியில் மீது ஆயிரக்கணக்கான தேனீகள் ஒரே அடியாக முற்றுகையிட்டதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளார்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதாங்க தேனீகள் முற்றுகையிடும் வீடியோ. காரில் எல்லாம் தேனீகள் கூடு கட்ட ஆரம்பித்து விட்டது. பொதுமக்கள் பாதுகாப்பை கருதி வெளியே வர வேண்டாம் எனவும் வீட்டின் ஜன்னல் மற்றும் கதவுகளை மூடி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்போ இந்த சம்பவத்துக்கும் ஈரான் தான் காரணம், இஸ்ரேல் காரணம் சொன்னாலும் சொல்லுவான். ஏன்னா வளைகுடா நாடுகள் நிம்மதியாக இருப்பது இஸ்ரேலுக்கு பிடிக்காது. குவைத்தை பொறுத்த வரைக்குங்க, இஸ்ரேல் என்பது குவைத்தின் எதிரி நாடு தான். குவைத்தில் இருந்து கொண்டு இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசுவது, சோஷியல் மீடியாவில் போஸ்ட் வீடியோ போடுவது என்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். அதனால் குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக எந்த ஒரு போஸ்ட்டும் வீடியோவும் சோஷியல் மீடியாவில் போட்டு மாட்டிக்காதீங்க. குவைத்தில் உள்ள பழைய ஆளுங்களுக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும், ஆனால் புதுசாக குவைத் வந்தவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. அதனால் குவைத்தில் இருந்து கொண்டு குவைத் ஆதரிக்காத நாடுகளை ஆதரித்து மாட்டிக்காதீங்க. திர்பாலக் எச்சரிக்கையாக இருங்க. விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவலுங்க, குவைத்திற்கு இப்போ யாரெல்லாம் வரலாம், யாரெல்லாம் வர முடியாது, அதுபோல் யாரெல்லாம் போகலாம், போக முடியாது என்ற கேள்விக்கான வீடியோ இப்போ வரக்கூடிய இந்த வீடியோ பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், சென்னை ஏர்போர்ட்டில் தாங்க இருக்கேன். பேக் சைடு பூரா ஆளுங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சென்னை டு குவைத் ஃப்ளைட் டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 69,000 ருபீஸில் போயிட்டுருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், இப்போ சப்ஸ்கிரைபர் வராரு. அதே போல் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க கேள்வி, ஜி இது மாதிரி சவுதிக்கெலாம் டிரான்சிட் விசா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எப்படி வந்து இப்போ குவைத்துக்கு போக முடியும் கேட்குறாங்க. இப்போ டிரான்சிட் விசா பார்த்தீங்கன்னா இந்தியன் எம்பசி தான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹஜ் சீசன் காரணமாக இதில் யார் பாதிக்கப்படுறாங்கன்னா, விசா கேன்சல் பண்ணிட்டு குட்ஸ் அடிச்சுட்டு போகிறாங்களா அவங்க, அப்புறம் ஃபேமிலி விசிட் விசா, அப்புறம் விசிட் விசாவில் உள்ளவங்களுக்கு இப்போ வந்து இந்தியன் எம்பசியால் வழங்கப்படும் அந்த வந்து டிரான்சிட் விசா வந்து கிடைக்காது. மற்றபடி சிவில் ஐடி ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிஸ்ரா ஏர்வேஸ், குவைத் ஏர்வேஸ் மூலமாக வந்து ட்ராவல் பண்ணலாம், நோ இஷ்யூ. அதே போல் குவைட்லேருந்தும் இந்தியா வரலாம், இந்தியாவிலேருந்தும் குவைத்துக்கு போகலாம், ஸ்ரீலங்காவிலேருந்து குவைத்துக்கு போகலாம், நோ இஷ்யூ. சிவில் ஐடி உள்ளவங்க, சிவில் ஐடி இல்லாதவங்க ஆர் மொபைல் ஐடி. அதே போல் புது விசா உள்ளவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 10 days இருக்கணும். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்தார். அவர்கிட்ட ஒரு வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 9 days தான் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் அவரை வந்து குவைத் ஏர்வேஸில் ஃப்ளைட் ஏற்றி விட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் குவைத்துக்கு போய் ரீச் ஆகிட்டாங்க. சரிங்களா? அதே போல் நாட்கள் கம்மியாக இருக்கவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா குறைஞ்சது 5 daysக்கு மேலே இருந்தால் நோ ப்ராப்ளம், நம்ம வந்து அவங்கள வந்து ஃப்ளைட் ஏற்றி விட்டுலாம். ஜெஸ்ரா ஏர்வேஸில் பார்த்தீங்கன்னா 10 daysக்கு மேலே இருக்கணும். நம்ம வந்து ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட் கொடுத்து அவங்கள வந்து ட்ராவல் பண்ண வைக்கலாம். அதனால்
விசா சீக்கிரம் முடிகிறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க, அதாவது குவைத் ஏர்போர்ட் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. குவைத் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா டெர்மினல் 5 வந்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. மெயின் பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிசி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து பச்சை கொடி காமிச்சிட்டாங்கன்னா இன்ஷால்லா ஓப்பன் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு நல்ல செய்திக்கு தான் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அதாவது குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் ஃப்ளைட் டிக்கெட் வந்து ரொம்ப கம்மியாகிடும். மேபி 20,000 25,000 அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்ஷால்லா துவா செய்யுங்க. அது வந்து மேபி ஒரு 10 டேஸ்க்குள்ளே நடக்க வாய்ப்பு இருக்குது. இன்ஷால்லா எதுவும் ஷுவராக சொல்ல முடியாது, ஏன்னா குவைத் அரசு எப்போ என்ன முடிவு எடுப்பாங்க தெரியல. இன்ஷால்லா துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பாருங்களா, நம்ம சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் முகமது இஸ்தாக் சென்னை டு குவைத் கிளம்புறாரு. அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு தான் டிக்கெட் போட்டார். இன்ஷால்லா நீங்கள் வாங்க, ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணுவோம். சொல்லுங்கள். இன்ஷால்லா பாய்க்கு ஃபோன் அடித்தோம். நல்ல விதமாக வந்து டிக்கெட் எடுத்து கொடுத்தது இல்லாத ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விஷயம். இன்னும் மேலும் மேலும் நல்லா அவங்களுடைய ட்ராவல்ஸ் எல்லாம் இதாகும் இன்ஷால்லா. बहुत शुक्रिया. அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸு. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்ல தேவையில்ல, அவரே எடுத்தெல்லாம் செய்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விஷயம். இன்ஷால்லா சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களின் ஒருவான் உங்கள் குவைத்லனா அந்த டிரைவராக இருந்துட்டு இங்கே வந்து அல்ஹம்துலில்லாஹ் செட் ஆகி அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டுருக்கு. இன்ஷால்லா சப்போர்ட் செய்யுங்க. இன்ஷால்லா துவா செய்யுங்க. இன்ஷால்லா நீங்கள் சப்போர்ட் செய்யுங்க. இன்ஷால்லா எல்லாரும் அவர்கிட்ட நிறைய இன்ஷால்லா கான்டாக்ட் பண்ணி நிறைய இது கொடுங்க இன்ஷால்லா. ஓகே, அஸ்லாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 301 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1015 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 48 தினார் 486 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 462 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.